மறுபடியும் அவருடைய பரிசுத்த பாதம் வண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு பாரிட்டு இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த பரிசுத்தமான நாளில் பரிசுத்தமான மணித்துளிகளில் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் வண்ணமாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உம்முடைய பாதத்தண்டையிலே தேவரீர் நாங்கள் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேதத்தின் பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அவைகளை நாங்கள் புரிந்து அதன்படி நடப்பதற்கேற்ற பலனை பெற்று இந்த இடத்தை இட்டு செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தருளும். ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களை அண்டி இருக்கக்கூடிய நாடுகளில் அவர்கள் ராஜாக்களினால் ஆளப்படுவதை கண்டு தாங்களும் ஒரு ராஜாவினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று ஆசித்தார்கள். தேவன் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பவராகவும் அவர்களை வழிநடத்துவர்களாக இருந்த போதிலும் கூட தாங்கள் கண்களால் காணக்கூடிய ஒரு ராஜா மற்றவர்களுக்கு இருப்பது போன்று தங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசித்து தேவனிடத்தில் முறையிட்டார்கள். தேவன் அதை அவர்களுக்கு அங்கீகரித்தார். நல்ல உடல் கூறு உள்ள திடகாத்திரமான ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் பெஞ்சமின் கோத்திரத்தனாக இருந்தாலும் கூட அவனை அவர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக ஆக்குவதற்கு சித்தம் கொண்டார். சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தான். இவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன்னுடைய ஆளுகையில் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து சென்றவனாக காணப்பட்டான். And there was no established dynasty to keep the kingship in tribe of Benjamin. தொடர்ந்து அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ஒருவன் இல்லாமல் காணப்பட்டதினால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு அடுத்து அந்த கோத்திரத்துல வாரிசு இல்லாமல் போனதினால் மற்ற கோத்திரத்திலிருந்து ராஜாவை தெரிந்து கொள்ளும்படியாக இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரும் செயல்பட துவங்கினார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றது தாவீது. David had emerged as a real leader by virtue of his character and ability. அவனில் இருக்கக்கூடிய அந்த திறன், குணாதிசயம், அவர்களை அவன் வழிநடத்த முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் அவனில் காணப்பட்டவையினால் வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவனை எல்லோருமாக சேர்ந்து எல்லா கோத்திரத்தாரும் சேர்ந்து தாவீதை ராஜாவாக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். எல்லா கோத்திரத்தாரும் எப்ரோனிலே ஒன்று சேர்ந்தார்கள். சவுலுடைய ராஜ்யபாரத்தை அப்படியே தாவீதின் ராஜ்யபாரமாக அவர்கள் திருப்புவதற்கு முற்பட்டார்கள். இந்த காலத்தில் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அவருடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியான ஒரு நபர் யாராக இருக்க முடியும் என்று நிதானித்து ஞானத்தோடும் யுக்தியோடும் பகுத்தறியக்கூடிய அந்த அறிவோடும் அவனை அந்த ராஜாவின் ஸ்தானத்தில்
உட்கார வைக்கும்படியான உத்தரவு சொல்வதற்கு ஒரு கோத்திரம் அங்கு காணப்பட்டது. அந்த கோத்திரத்தில் ஞானம், அறிவுத்திறன், யுக்தி, அந்தந்த காலங்களுக்கு ஏற்றார் போன்று அறிவு சொல்லக்கூடிய ஒரு மகா உன்னதமான பரலோகத்தின் வழிநடத்தலை பெற்ற ஒரு கோத்திரம். அதுதான் இசக்கார் கோத்திரம். இந்த கோத்திரத்திற்கு என்ன ஒரு புதிய அளவிலான திறன் இருந்தது? 1 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர்களில் செய்ய வேண்டியது இன்னது என்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இந்த இசக்கார் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலே காணப்பட்டார்கள். காலாகாலங்களுக்கு, அந்த காலங்களுக்கு ஒத்த நிலையில், எந்த நிலையில் அவர்கள் கடந்து செல்வார்கள் என்றால் அது தேவனுக்கும் அவர்களுக்கும் மிகவும் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பயக்கும் என்று நினைத்தார்களோ அந்த ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கோத்திரம் இசக்கார் கோத்திரம். They had the great vision to discern times. காலத்திற்கு தகுந்தாற் போல் யோசனை சொல்லக்கூடிய ஒரு ஞானம் அந்த இசக்கார் கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு காணப்பட்டது. They had the insight and the act of prudence. இந்த இசக்கார் கோத்திரம் பகுத்தறிவும், எந்த காலங்களையும் எந்த சூழ்நிலைகளையும் நுட்பமாக பார்க்கக்கூடிய நுண்ணறிவும் படைத்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். விவேகத்தோடு காணப்பட்டார்கள். செயல்திறன் மிக்கவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த இசக்கார் புத்திரர்கள் அங்கு காணப்பட்ட சூழலையும் அதற்கு எந்த விதமான விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற திறனையும் உடையவர்களாக அங்கு காணப்பட்டபடியினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த இக்கட்டான ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பணியிலே அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரேல் புத்திரருக்கு காலங்களில் அதற்கு தகுந்தாற்போல் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்பதை அவர்கள் நிதானித்து காலங்களை கணித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து எது அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நன்மை பயக்குமோ அந்த ஆலோசனைகளை அவர்கள் சொன்னார்கள். அவர்களிடமாக இருந்த விசேஷித்த ஞானம் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து அவர்கள் சொன்னார்கள். யார் இந்த இசக்கார் புத்திரர்கள்? ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் அவர்களை குறித்து பேசுகின்றது. அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை இப்பொழுது தேவன் எனக்கு தந்தார். தேவன் எனக்கு ஒரு பலனை தந்தார். என்னுடைய வேலைக்காரியை நான் என்னுடைய புருஷனுக்கு கொடுத்தது நிமித்தமாக அவள் மூலமாக பிறந்த இந்த மகன் ஞானம் உள்ளவனாக, யுக்தியுள்ளவனாக, செயல்படக்கூடிய செயல்திறன் மிக்கவனாக இருப்பான் என்பதை சொல்லும் வண்ணமாக அவனுக்கு இசக்கார் என்று அவள் பெயரிட்டாள். He was the 9th son of Jacob and the 5th son of Leah. அவன் லேயாளுடைய 5வது மகனாகவும் யாக்கோபுடைய 9வது மகனாகவும் அவன் காணப்பட்டான். என்ன விசேஷம் அவனில்? 30வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? God has rewarded this son. தேவனால் கொடுக்கப்பட்ட டிவைன் ரிவார்ட். இந்த மகன் இசக்கர். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி,
அது பொருள்படும்படியாக அவள் என்ன செய்தால் அவனுக்கு இசக்கார் என்ற பெயரை சூட்டினாள். அவன் தேவனால் கொடுக்கப்பட்ட வெகுமதி. அவனில் இருக்கக்கூடிய ஞானம், காலத்தை கணக்கிடக்கூடிய கணிக்கக்கூடிய ஓர் மகா உன்னதமான சிந்தை, யுக்தியோடு கூடிய செயல்பாடு, இவை அனைத்தும் அவனில் ஒருமித்து காணப்பட்டது. தன்னுடைய சூழலை தேவனுடைய சித்தத்தோடு இணைத்து பார்த்து அதன்படி செயல்படுவது எவ்வாறு என்பதை இந்த இசக்காரும் அவனுக்கு பின் வந்த சந்ததியினரும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். They were known for being a tribe of scholars. They were the scholars of Torah. Torah scholars. They studied Torah and credited with creating a Israelite calendar. அவர்கள் 5 ஆகமங்களிலும் மிகவும் புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய புலமை எவ்வளவு தூரத்திற்கு இருந்தது என்றால், இஸ்ரவேலுக்கென்று ஒரு நாள்காட்டிய கேலண்டரை அவர்கள் உருவாக்கும் அளவிற்கு அவர்கள் செயல் திறன் மிக்கவர்களாக காணப்பட்டார்கள். இந்த இசக்கார் புத்திரர்கள் he was counted as a great blessing to Jacob. இசக்கார் என்று சொல்லக்கூடிய மகன் தேவனுக்கு பெரியவனாகவே யாக்கோப்பிற்கு ஒரு பெரிய தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமாக அவன் காணப்பட்டான். ஆசீர்வாதமாக அவன் காணப்பட்டான். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 14வது வசனம் இசக்காரை குறித்து அது சொல்லும் பொழுது, இந்த இசக்கார் என்பவன் 2 பொதிகள் மத்தியிலே, 2 பொதியின் மத்தியிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழுதை. யாக்கோப்பு தன் மரணப்படுக்கையில் தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களை குறித்து அவன் என்ன சொல்லுகின்றான்? பேசுகின்றான். அவர்கள் என்னவாக இருப்பார்கள் என்பதை குறித்து அவன் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இசக்காரை குறித்து அவன் சொல்லும் பொழுது பொதியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழுதை என்றான். His nature was different and his mission would be discreet. அவருடைய நிலைமை, தோற்றம் மிகவும் எளிமையாக இருந்த போதிலும் அவன் என்ன செய்வானா? பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்று தன்னுடைய கோத்திரத்தையும் இஸ்ரவேலர்களையும் அவன் தாங்கி செல்லுவான். He would not be known for heroic deeds, but or prophetic speeches. அவனது செயல்கள் ஒரு ஹீரோவை போன்றோ அல்லது பேச்சு திறன் மிக்க தீர்க்கதரிசிகளை போன்றோ இல்லாது இருக்கும் என்றாலும் கூட, he was known for his solidarity of his service. He would be silent but decisive. அவன் யூதாவை போன்று பிரகாசப்படுபவனாகவோ, யோசேப்பை போன்று ஆளுமை திறன் மிக்கவனாகவோ, தானை போன்று போர்க்குணம் உள்ளவனாகவோ அவன் இல்லாது இருப்பான் என்றாலும், அவனுக்கு பரம் பாராட்டின ஆசீர்வாதம் என்னவென்றால், அவன் எல்லாருடைய பாரங்களையும் சுமப்பான். எல்லாருடைய பாரங்களையும் அவன் சுமப்பான். 2 ராஜ்யங்களுக்கிடையே உள்ள பாரம், வசதி, கடமை என்று சொல்லக்கூடிய 2 நுகங்களுக்கு இடையே உள்ள பாரம், கடின உழைப்பு, ஸ்திரத்தன்மை, இவற்றில் நடுவே இருக்கக்கூடிய அந்த பாரம். He was a strong donkey to bear all those things.
இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவனில் இருக்கக்கூடிய விசேஷமான தகுதியை, அவனில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு வேதம் சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவனில் என்ன இருந்தது என்றால், அவனிடம் கண்ட மேலான தகுதி என்னவென்றால், அவனிடம் பரலோகம் கொடுத்த மேலான ஸ்பெஷல் பிளஸிங் குவாலிட்டி என்னவென்றால், 1 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனம். தேவன் இவனுக்குள்ள அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியை பத்தி அங்கு சொல்லுகின்றார். என்ன குவாலிட்டி? காலா காலங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன யோசனைகள் அவசியப்படுகின்றதோ அந்தந்த யோசனைகளை காலா காலத்திற்கு ஏற்றது போன்று சொல்லக்கூடிய ஞானம் அவனிடத்தில் இருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதம் இவனை குறித்து பேசும்போது, இசக்காரை குறித்து பேசும் என்று 2 பொதியின் நடுவே படுத்திருக்கக்கூடிய கழுதை, he bears all the burdens of the Israelites. He was a soldier, ஒரு வீரன். என்னாகமம் 1:28 சொல்லுது. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12:37 சொல்லுது, he was a sensible man, உணர்வோடு கூடியவன், உணர்ச்சி மிக்கவன். இவர்களால் காலத்தை கணித்து அதை தேவனுடைய அந்த வார்த்தையோடு, தேவனுடைய சித்தத்தோடு இணைத்து சரியான யோசனையை சரியான நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பரலோகத்தின் ஈவு அவர்களிடத்தில் காணப்பட்டது. இஸ்ரவேலின் தேவை இன்னதென்றும் தேவனுடைய சித்தம் இன்னதென்றும் அவர்கள் அறிந்து, தேவனுடைய சித்தத்தையும் இஸ்ரவேலுடைய தேவைகளையும் ஒன்றாக இணைத்து பார்த்து, என்ன ஒரு காரியத்தை செய்தால் அது அவர்களுக்கு சுபிட்சமாக இருக்குமோ, தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ, அதை சொல்வதற்கான ஞானம் இந்த இசக்கார் கோத்திரத்தில் காணப்பட்டது. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யூதா கோத்திரம் ஒரு பெரிய கோத்திரம். தாவீதை ராஜாவாக ஆக்கக்கூடிய முயற்சியில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யூதா கோத்திரம் 8வது நிலையில் தான் இருந்துச்சு. They were the 8th preference for David to become a king of Israel. வேதத்தின் பகுதி என்ன சொல்கின்றது? ஆனால் இசக்கார் புத்திரர், all the kinsmen answered the call to fight with David through அந்த தாவீதோடு சேர்ந்து அவன் ராஜாவாக ஆக்கப்பட வேண்டும் என்ற அந்த முயற்சியில் இவர்கள் முழுவதுமாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இசக்காருடைய அந்த கோத்திரத்துல 54,000 பேர் யுத்த வீரர்களாக அங்கு தாவீதோடு அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். 200 பேர், there were 200 people as scholars, Torah scholars, one who can predict, one who can foresee things and join that particular vision with the Lord's will. தேவனுடைய சித்தத்தையும் அவர்கள் காணக்கூடிய அந்த தரிசனத்தின் விளைவுகளையும் ஒன்று சேர்த்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன்மிக்கவர்களாக இருந்த 200 பேர்கள் என்ன செஞ்சார்கள்? தாவீதோடு கூட இருந்தார்கள். இந்த இசக்கார் புத்திரனுடைய சிறப்பு என்ன? அவருடைய சிறப்பு அம்சம் என்ன? காலங்களை கணிப்பது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்கள் எந்தெந்த நாட்களில் நடக்கும் என்பதை சொல்லுவது மாத்திரமல்ல, அதை இயற்கையோடு நிதானித்து சேர்த்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து
சொல்லுவது மாத்திரமும் அல்ல, அவற்றை வேதத்தோடு ஒப்பிட்டு நிதானித்து தியானித்து தேவனும் பரமும் என்ன நாம் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கின்றதோ அதை செய்வதற்கு ஏதுவாக என்ன செய்வாங்களா? ஆலோசனை கூறக்கூடியவர்கள். காலங்களை கணிப்பது மாத்திரமல்ல, அந்த கால கணிப்பின் பிரகாரம் இயற்கையின் சூழலை அதோடு ஒப்பிட்டு பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த இரண்டையும் வேதத்தோடு ஒப்பிட்டு தேவனுடைய சித்தம் என்னது என்று கண்டு அந்த சித்தத்திற்கு ஏற்ற வகையிலே ஒரு மேலான ஆலோசனையை சொல்லக்கூடிய ஞானம் மிக்கவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரா அவர்களுக்கு தேவை ஒரு ராஜா. அந்த ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நன்றாக நிதானித்தார்கள். பிற்காலங்களில் யார் ஒருவன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத் தருவான் என்பதை அவர்கள் முன்கூட்டி தெரிந்தவர்களாக தாவீதை அவர்கள் தேர்வு செய்யும்படியாக பிரயாசப்பட்டார்கள். They were Torah scholars. அவர்கள் ஆகமங்களின் ஞானிகள். ஆகமங்களில் எதுவெல்லாம் ஐந்து ஆகமங்களில் என்னவெல்லாம் மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றை எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து பார்த்தார்கள். அந்த மெசியான கிங் இஸ் none other than David. இந்த தாவீது அரசனே தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஒரு மேசியா தன்னுடைய வம்சத்திலிருந்து புறப்படுவதற்கு ஏதுவாக அமைய பெறக்கூடிய ஒரு கோத்திரம் என்பதை, அந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த கோத்திரத்தில் எல்லா நிலைகளிலும் தகுதி பெற்றவனாக காணப்படுகின்ற தாவீதை தெரிந்து கொண்டு அவருடைய வம்சத்திலிருந்து மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை அவர்கள் முன்கூட்டி தியானித்து அந்த தாவீதை அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு அரசனாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசித்தார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய சவுலை அவர்கள் அவன் வம்சத்துல ஒரு மாற்று, அவனுக்கு ஒரு மாற்று சக்தியாக அவர்கள் தாவீதை அங்கு வந்து அந்த 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 அதிகாரத்திலே கொண்டு வந்தார்கள். தேவையை, காலத்தை, தேவனுடைய சித்தத்தை மூன்றையும் ஒன்று கூட்டி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உன்னதமான ஆலோசனைகளை சொல்லுவதற்கு ஏதுவாக அவர்களிடத்தில் 200 பேர் என்ன செஞ்சிருந்தார்கள்? தாவீது கூட அவர்கள் அனுப்பினார்கள். இசக்கார் புத்திரர்கள் கால கணக்கையும் இயற்கை அடையாளங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் சொன்ன தேவனுக்கு பிரியமானவர்களே, ஞானமிக்கவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Christ did the same in his ministry. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய கால அனுபவத்தை நீங்கள் நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால் அவரும் அது போன்றவே செய்தார். லூக்காவின் புத்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 54 துவங்கி 56 வரைக்கும் கிறிஸ்து ஜனங்களை நோக்கி பேசுறார். இப்போ நீங்கள் மேகங்கள் எழும்புகிறதையும் மழை வரும் என்று சொல்வதற்கு ஏதுவாக கணிப்பீர்கள். You will know what is going to happen. எப்படி மேகம் எழும்புகிறதை கண்டு அதை காணும் பொழுதே மழை வரும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. ஆனால் இந்த காலத்தையும் நிதானிப்பதற்கு உங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? இயற்கையில் சம்பவிக்கக்கூடிய ஒன்றை உங்களால் நிதானிக்க முடிகின்றது.
ஆவிக்குரிய நிலையில், சத்தியத்திற்கடுத்த நிலையில் எது சம்பவிக்கும் என்பதை உங்களால் கணக்கிட முடியவில்லையே, உங்களால் சொல்ல முடியவில்லையே. When you could read the weather sign, cold and winds, Christ is here criticizing the crowd of their spiritual blindness, spiritual discernment. இயற்கையை நன்றாக கடிக்க முடிந்த உங்கள் கண்கள், ஆவிக்குரிய நிலையில் உங்களுடைய கண்கள் குருட்டாட்டமாக ஏன் காணப்படுகின்றது? மேகத்தை குறித்து, தென்றல் காற்றை குறித்து நன்றாக ஆய்வு செய்தவர்களாகிய நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த மேசியாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லையே. சீக்கிரமாக சம்பவிக்கப் போகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லையே. They are preoccupied with worldly things, focusing on temporal things, missing the eternal kingdom. உலகத்திற்கடுத்த அநித்தியமான காரியங்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி நித்தியத்திற்கடுத்த காரியங்களில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் காணப்படுகின்றீர்களே. எவற்றையெல்லாம் நீங்கள் இயற்கையின் வழியே அறிந்து கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் எதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவைகள் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றதோ அவைகளின் படி நீங்கள் நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் மிக துல்லியமாக கணக்கிடக்கூடிய, நிதானிக்கக்கூடிய உங்களுக்கு நியாயமாக எதை அறிந்து இருக்க வேண்டுமோ அதை தேவன் ஆசிப்பதை நிதானிக்க உங்களால் முடியவில்லையே. Do you recognize the spiritual significance of your own time? And are you ready for what God is doing? ஆவிக்குரிய நிலையில எதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ, என்னவெல்லாம் சம்பவிக்குமோ அந்த சம்பவத்திற்கு முன்னதாக எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ அந்த நிலையில் உங்களை நீங்கள் என்ன செய்வதில்லை, ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதவர்களாக இருக்கின்றீர்களே. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் ஏன் அது கூடாமற் போயிற்று? வானத்தில் சம்பவிப்பவைகளையும் பூமியில் சம்பவிப்பவைகளையும் மிக அழகாக துல்லியமாக நீங்கள் கணக்கிடுகிறீர்களே. You are able to predict anything that is seen through the sky, heaven above, down on the earth. You are able to identify things. You are able to make out things. But not that you should know. நீங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ அவற்றை விட்டுவிட்டீர்களே. எதை விட்டுட்டாங்க? அவங்க எல்லாத்தையும் கணக்கிட்டு சரியா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எப்படி இந்த இசக்கார் கோத்திரமானது ஆகமங்களின் வழியாக அறிவை பெற்று அதை தேவனுக்கு பிரியமான நிலையில் உபயோகித்ததோ அப்படி அல்லாது இவர்கள் ஆகமங்களில் எல்லா திறனையும் ஆகமங்களில் எல்லா பிளவையும் பெற்றவர்களாக இருந்த போதிலும் கூட அவைகளை தேவனுடைய சித்தத்திற்கு உரிய நிலையில் அவர்கள் உபயோகிக்காமல் அவருடைய சித்தத்திற்கு எதிரான நிலையில் மேசியா இந்த காலகட்டத்தில் வருவார் என்பதை அறிந்து இருந்தவர்கள் மேசியா தங்களோடு இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற நிலையை அவர்கள் அறியாமல் போனதென்ன? Christ was with them physically.
4000 ஆண்டுகளாக அவர்கள் எதிர்நோக்கி இருந்த அந்த மேசியா இப்பொழுது அவர்களுடனே கூட இருக்கின்றார். They were not able to identify. They do not want to identify Christ as a Messiah for very many reasons. கிறிஸ்து சொல்றார் யோவான் 8வது அதிகாரம் 50வது வசனத்துல, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண மிகவும் வாஞ்சி உள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இங்கு பிறந்த இந்த நாளை காண்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் வாஞ்சி உள்ளவனாக இருந்தான். Abraham saw the ministry of Messiah from a distance. தூரத்திலிருந்து அவன் அவரை பார்க்கும்படியாக பிரயாசப்பட்டான். வேதம் என்ன சொல்லுகின்றது? அவன் கண்டு களித்தான். He rejoiced by looking at Messiah from long distance. ஆபிரகாம் என்னை குறித்தும் என்னுடைய நாளை குறித்தும் வெகு காலத்திற்கும்பே காண வாஞ்சியாக இருந்தான். அவன் கண்டு களித்தான். நீங்களோ நான் உங்களோடு இருந்தும் என்னுடைய கிரியைகளை நீங்கள் உங்களுடைய கண்ணினால் கண்டும் அறிய மாட்டாது இருக்கின்றீர்களே என்று சொல்லி அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். நிகழ்கால சத்தியத்தை உங்களால் கணிக்க முடியவில்லையே. நிகழ்கால சத்தியத்தை நீங்கள் கண்டு கொள்வது மாத்திரமல்ல, அதை கண்டு கொள்வதற்கு ஏதுவாக உங்களுடைய மனங்களை நீங்கள் திருப்பவில்லையே. ஆர்வமற்றவர்களாக காணப்படுகின்றீர்களே. இந்த இசக்கார் புத்திரர்கள் காலத்தை கணித்து மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய ஞானத்தில் கணித்த அந்த காலத்தை இயற்கையோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பது மாத்திரமல்ல, அதை வேதத்தோடும் தேவனுடைய சித்தத்தோடும் ஒப்பிட்டு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதான் வித்தியாசம். அவர்களது கால கணிப்பின்படி தாவீதை ஓர் மெசியானிக் கிங் என்று அவர்கள் கண்டார்கள். மெசியானிக் கிங் என்று அவர்கள் தாவீதை கண்டது மாத்திரமல்ல, அவனது வம்சம் ஆகமங்களில் மேசியாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த வம்சத்தில் தான் மேசியா உதிப்பார் என்பதை அவர்கள் நன்றாக நிதானித்தார்கள். ஆகவே தாவீது அந்த காலகட்டத்தில் பொதுவாக ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜா இருந்தான் என்றால் அவனுக்கு பிறகு அவனுடைய கோத்திரத்தில்தான் மற்றொரு ராஜா வர வேண்டும். சவுலுக்கு பிறகு அந்த அவனுடைய பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்துதான் என்ன வர வேண்டும்? ஒரு ராஜா வர வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சார்கள்? முன்கூட்டி கணித்தார்கள். எது பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு சம்பவிக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கின்றதோ, ஆகமங்களில் காணப்படுகின்றதோ, அதையும் பரலோகத்தின் சித்தத்தையும் ஒருங்கிணைந்து யார் அவருடைய கண்களில் பட்டது? யார்? யூதக்குலம். அதில் எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாவீது, அவருடைய வம்சத்திலிருந்து வரக்கூடிய மேசியா, இவை அனைத்தையும் அவர்கள் கண்டார்கள். இவை அனைத்தையும் கண்ட மாத்திரத்தில் தானே எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த தாவீது என்ன செய்யப்பட வேண்டும்? அரசனாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசித்து அவர்களுடைய அந்த திட்டத்தில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். மேசியா தன் நாட்களில் வெகு தூரத்திலிருந்து கண்டான் ஆபிரகாம். ஆனால் அவன் வழி வந்த அந்த சந்ததியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீர அளவில் வெளிப்பட்ட அந்த நாட்களில்
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கால கணிப்பை குறித்தும் அதனுடைய அவசியத்தை குறித்தும் அதனுடைய அவசரத்தை குறித்தும் உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியின் வாயிலாக தேவன் ஆசைக்கின்றார். பவுலர் பேசுகின்றார் இது குறித்து. ரோமருக்கு எழுதின நிருபத்தில 13வது அதிகாரத்துல 11வது வசனத்துல கால கணிப்பின் அவசியத்தை குறித்து அவர் பேசுகின்றார். He is speaking about the need of discerning the time. நாம் சகலத்தையும் அறிந்தவர்களாக நடக்க வேண்டும். எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். It is important to know the time. எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். It is a high time to awake out from our sleep. நாம் நித்திரையிலிருந்து எழக்கூடிய காலம் எது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நித்திரையிலிருந்து எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நித்திரை விட்டு எழும்ப வேண்டிய வேலை வந்தாயிற்று. யார் சொல்றது? பவுலர் சொல்றார். It's a time for us to awake from our sleep. நம்முடைய நித்திரையிலிருந்து நாம் எழக்கூடிய நேரம் வந்துருச்சு. எதை அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும்? அதே வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் நமது ரட்சிப்பை குறித்தும் அதை எவ்வளவு சீக்கிரம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அறிய நாம் நம்முடைய நித்திரையிலிருந்து எழும்பும் வேலை வந்துவிட்டது. எதற்காக நாம் நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும்? ரட்சிப்பை குறித்து நாம் சிந்திக்கணும். அதை எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அவசரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படியாக நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில நாம் நித்திரையிலிருந்து என்ன செய்யணும்? எழுப்ப வேண்டும். எழுப்ப வேண்டும். காரணம் ரொம்ப அழகா சொல்றார். நாம் விசுவாசிகளாய் ஆன பொழுது அப்பொழுதே நாம் விசுவாசிகளாய் ஆன பொழுதே நமக்கு ரட்சிப்பு சமீபமாக இருந்துச்சு. It was so closer to us. இப்போது அந்த ரட்சிப்பு நமக்கு அதிக சமீபத்தில் வந்துவிட்டது. It had come very much closer to us now. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும்னா you have to awake. நீ எழுப்பணும். உன்னுடைய நித்திரையிலிருந்து நீ எழுப்பணும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகவே நீ நித்திரையிலிருந்து எழும்பு. நீ உறங்கினது போதும். நீ நித்திரையில் இருந்தது போதும். இரவு சென்று போயிற்று. நீ எழுப்புவதற்கான அந்த பகல் வந்துவிட்டது. Be awake. எந்த வேகத்தில் நீங்கள் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பை அடைய வாஞ்சித்தீர்களோ, எவ்வளவு வேகத்தில் நான் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் வந்தீர்களோ, அதை காட்டிலும் the time has come that you have to double the measure. You have to go forth. அதை காட்டிலும் நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு உங்களை எவ்வளவு சமீபமாக இருந்தது என்று நினைத்தீர்களோ, அதை காட்டிலும் இப்போது அதிக சமீபமாக அந்த ரட்சிப்பு உங்களிடத்தில் வந்துருச்சு. ஆகவே you have to be awake. பிரித்திரு. ஏனென்றால் நாம் விசுவாசிகள் ஆன பொழுது நமக்கு சமீபமாக இருந்த அந்த ரட்சிப்பு இப்போது நமக்கு அதிக சமீபமாக வந்துவிட்டது.
is discerning the need of salvation and the urgency of being saved. Because our salvation is nearer than when we first believed. நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு நமக்கு எவ்வளவு சமீபமாக இருந்துச்சோ இப்பொழுது அது அதிக சமீபத்தில் நம்முடைய வந்துவிட்டது. ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தை, ரட்சிக்கப்படுதலின் அவசியத்தையும், ரட்சிக்கப்படுதலின் அவசரத்தையும், அவசியம் அவசரம் இரண்டையும் உணர்ந்தவர்களாக, urgency of being saved and the need of being saved, இதை ரெண்டும் நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்களுடைய நித்திரையிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? முதலாவது எழுப்ப வேண்டும். இதை நாம் சரியான நிலையில் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அநேக கால கணிப்பை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அநேக கால கணிப்பை இசக்கார் சந்ததியர்களுக்கு பரலோகம் பாராட்டியது போன்று வேதம் அவ்வப்பொழுது அவர்களுடைய காலங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறது. தேவன் நமக்கு செவி கொடுக்கும் அனுக்கிரக காலத்தையும் அவர் உதவி செய்யும்படியாக சொல்லும் ரட்சணிய நாளையும் நாம் அறிந்து கணித்து அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். 2 கொரிந்தியர் கடிதத்தில் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் கொரிந்தியர்களுக்கு எழுதுகிறார். இது குறித்து பவுலார் என்ன எழுதுகிறார்? அனுக்கிரக காலத்தில் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். When it's the time, I will listen to you. When it is an acceptable time, I will listen to you. In the day of salvation, I will help you. இந்த காரியத்தை சொல்றார். அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளில் உனக்கு நான் உதவி செய்வேன். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ இப்போதே அந்த அனுக்கிரக நாள், இதோ இப்போதே இரட்சணிய நாள். நம்முடைய ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் 2 நிலைகள் மிகவும் முக்கியமானது. ஒன்னு அனுக்கிரக காலம், இன்னொன்னு நம்முடைய அந்த இரட்சணிய நாள். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு நாள், அனுக்கிரக நாள் இப்பொழுது. நான் உனக்கு உதவி செய்யும்படியாக வைத்திருக்கக்கூடிய இன்னொரு நாள் உண்டு, இரட்சணிய நாள், அதுவும் இப்பொழுது. What is the attitude of today's Christians? இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? What is their attitude? இன்றைக்குதான் அனுக்கிரக நாள், இன்றைக்குதான் இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லும் பொழுது அதுக்கு மாறுத்திரம் கிறிஸ்தவ அமைப்பில் இருந்து எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் என்ன அதற்கு மாறுத்திரம் சொல்லுகின்றோம்? இப்பொழுது வேண்டாம். We should see it tomorrow. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். Our attitude is to postpone our acceptable time. அனுக்கிரக காலத்தையும் தேவனுடைய அனுக்கிரக காலத்திலும் day of salvation, இரட்சணிய நாளையும் நாம் என்ன செய்றோம்? நாளைக்கு வைக்கிறோம். We want to push it to the next day. We are blind, identifying the God's acceptable time, the day of salvation. அனுக்கிரக நாளையும்
இரட்சணியனாலையும் இன்றைக்கு நீ அறிந்து கொள் என்று வேதம் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்றோம்? Let us see that tomorrow. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாமே. procrastinating attitude, தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலை. யாக்கோபு அதுக்கு பதில் சொல்றார். 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. You are saying that tomorrow we will see and you do not know what will happen tomorrow. உங்களுடைய ஜீவன் ஒரு புகையை போன்றது, கொஞ்ச காலம் தோன்றி மறையக்கூடியது. ஆகவே தான் இங்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அனுக்கிரக நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கின்றதோ அந்த தீர்மானத்தை நீ இன்று எடு. ஏனென்றால் ஒரு புகைக்கு சமமானது உன்னுடைய ஜீவன். புகை தோன்றும், எப்ப மறையன்னு அந்த புகைக்கே கூட தெரியாது. இட் வில் டிசப்பியர். இதோ இப்போது அந்த அனுக்கிரக காலமும் அந்த ரட்சணிய நாளும் இருப்பதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் முன்னில் எதிர்பார்க்கின்றதோ அதை செய். இந்த இசக்கார் புத்திரர்கள் அதுதான் செஞ்சாங்க. They did the same. காலத்தை கணக்கிட்டார்கள். காலகாலமாக என்ன சம்பவித்தது என்பதை அவர்கள் தங்களுடைய ஞானத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதை இயற்கையின் சம்பவங்களோடு இணைத்து பார்த்தார்கள். அந்த கால கணக்கையும் அந்த அந்த இயற்கையில் வாயிலாக அவர்கள் பெறக்கூடிய அந்த ஞானத்தையும் ஒருங்கிணைத்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், பரலோகத்தின் நிலை என்ன என்பதை அவர்கள் ஒன்று கூட்டி அதிலிருந்து எழக்கூடிய அந்த ஒரு ஆலோசனையை அவர்கள் தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் என்ன செஞ்சார்கள்? இஸ்ரவேல் குடும்பத்தாரிடத்திற்கு சொன்னார்கள். அதில் ஒன்று தான் தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு பவுலார் அதைத்தான் சொல்றார். Whatever you want to do, before you doing it, காலத்தை கணிக்கக்கூடிய அந்த ஞானத்தை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள். தேவனுடைய சித்தம் என்னதென்று நீ அறிந்து கொள். Then you go forth with whatever you want to do. இன்று அனுக்கிரக நாள், அதை அறிந்து கொள். இன்றே ரட்சணிய நாள். இந்த காலத்தை நீ தவற விடுவாய் என்றால், காலத்தை கணிக்கக்கூடிய அந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்றை நீ செய்யாமல் இருப்பாய் என்றால், you will lose yourself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது இசக்காரனுடைய அந்த கோத்திரத்தினுடைய அந்த கோத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய காரியம் எதுவென்று அவரும் பேசுகிறார். இன்றைய கிறிஸ்துவத்தின் முக்கியமான குருட்டாட்டத்தை குறித்து அவர் பேசுகின்றார். மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒலிவ மலைக்கு மேலாக அமர்ந்து இருக்கும்போது சீடர்கள் அவரிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? அப்ப அவர் பதில் சொல்றார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது என்னென்னலாம் நடக்கும்ன்றதே சொல்றார். அப்பொழுது வீட்டின் கூரையின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாவது எடுக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டாம்? இறங்கி வீட்டிற்குள்ளாக போய் உன்னுடைய நேரத்தை நீ செலவழிக்க வேண்டாம். ஓடு. வயலில் இருக்கிறவன் தன்னுடைய வஸ்திரத்தை எடுப்பதற்காக இறங்கவும் வேண்டியது அவசியம் இல்லை.
what he is supposed to do, he should run. ஓடி போக கடவன். ஆக உலகத்தின் முடிவில் பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய உத்தரவு, ஓடி போங்கள். எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் வேகமாக ஓடி போக முடியுமோ, எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளும்படியாக அவசரமாக நீங்கள் ஓடி போக முடியுமோ, ஓடிப்போங்கள். ஓடிப்போங்கள் என்ற உத்தரவை கொடுத்த பரலோகம் எப்பொழுது ஓடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அங்கு சொல்லுகின்றது. ஓடிப்போங்கள், ஆனால் இந்த நாளில் அல்ல. மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது மழைக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். That should not happen on that particular day. மாரி காலத்துல மழை காலத்துல ஓடி போவது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். மூட்டை முடிச்சு உள்ள தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு தூரம் ஓடுவோம் என்பது நமக்கு தெரியாது. மாரி காலத்துல ஓடி போகாது எப்படி இருக்க வேண்டும் என்று நன்றாக கணித்து வைத்து இருக்கிறீர்கள். அவங்கள பார்த்து சொல்றார், நீங்க மாரி காலத்துல எப்படி எல்லாம் போகணும்னு அந்த யூ ரீட் தி வெதர் ரிப்போர்ட். அது எப்போ பெய்யும், எவ்வளவு நேரம் பெய்யும், எவ்வளவு நேரத்தில் நாம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேரலாம் என்பதை எல்லாம் நீங்க கணித்து வைத்திருக்கின்றீர்கள். அந்த கால கணிப்பை இசக்கார் புத்திரரை போன்று நன்றாக செய்து வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அந்த இசக்கார் புத்திரர் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவர்கள் படிக்கப்பட்டார்களோ அந்த காலங்களுக்கு ஏற்ற யோசனையை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அறிந்து வைத்திருந்த அந்த யோசனையை தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய சித்தத்தோடு இணைத்து பார்த்தார்கள். அவர்களும் உங்களை போன்று நினைச்சாங்க. காலகாலத்தில் என்னென்னலாம் பருவ நிலை ஏற்படும் என்பதை அவர்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். காலகாலத்தில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை இசக்கார் கோத்திரத்தார் அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த புத்திரர்கள். ஆனால் அவர்கள் அறிந்து வைத்திருந்த அந்த இயற்கை சூழலில் இருந்து பெற்ற அந்த ஞானத்தை என்ன செஞ்சாங்க, பரலோகத்தின் தேவனுடைய அந்த சித்தத்தோடு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இணைத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் நீங்களோ காலங்களை இயற்கையை நன்றாக ஆய்வு செய்து அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். You know all the weather report. மழை எப்பொழுது வரும், வந்த மழை எப்பொழுது நிற்கும் என்பதை வானிட ஆராய்ச்சியின் மூலமாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். It has become so easy for you to determine. தேவனுக்கு பிரியமானவர்களே, but you are blind about Sabbath and its observance. ஓய்வு நாளை குறித்தோம், அதில் எவற்றையெல்லாம் செய்யலாம் என்பதை குறித்தோம், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்தோம் அறியாது, அறிந்திருந்தாலும் அதன்படி செய்ய விரும்பாது காணப்படுகின்றீர்கள். உபாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் வசனம் 3 என சொல்லுகிறது, 6 நாளும் நீ வேலை செய்து, 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் நீ செய்யக்கூடாது. அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளும் நாளா இருப்பதாக. 7ஆம் நாள் ஓய்வு நாள். அதில் யாதொரு வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. அது எவ்வளவு அவசியமானது ஒன்றாக காணப்பட்டாலும் அதை நீங்கள் செய்யாதிருங்கள்.
ஏசாயாவின் புத்தகம் 58:13 சொல்லுது, என் பரிசுத்த நாளாகிய அந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமல், உன் காலை விலக்கி உன் இஷ்டப்படி நடவாமல், உன் வடிவுகளின் படி நடவாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் நீ எண்ணுவாய் என்றால், ஓய்வு நாளினுடைய மகத்துவத்தை குறித்தோ, ஓய்வு நாள் எவ்வாறு ஆச்சரிக்கப்பட வேண்டும் என்ற முறையை குறித்தோ அங்கு தேவன் மிக தெளிவாக கூறுகின்றார். வேதத்துல யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு அவங்களை பத்தி சொல்லும். ஆனா இந்த ஓய்வு நாளை குறித்தும் அது எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் சொல்லும் பொழுது அந்த அந்த ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரத்துல என்ன 13வது வசனத்துல இவற்றை எல்லாம் தேவனுடைய சொந்த வாய் சொல்லிற்று. ஓய்வு நாளை குறித்து பேசும் போதெல்லாம் தேவன் பேசுகின்றார், மனுஷன் அல்ல. உலகத்தின் முடிவு அந்த நாளில் சம்பவித்து விடக் கூடாது இருக்கணும். அது ஓய்வு நாளில் சம்பவித்து விடக்கூடாது. ஏனென்றால் நான் ஓய்வு நாளை அவ்வளவு பரிசுத்தமாக ஆச்சரிக்கணும். அந்த பரிசுத்தமாக நான் ஆச்சரிக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாள்ல நான் ஓடக்கூடாது. என்னுடைய உயிரை தப்புவித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் கூட எனக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓய்வு நாள் ஆச்சரிப்பு அவ்வளவு முக்கியமானது. அதை ஆச்சரியுங்கள் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. சிருஷ்டிப்பிலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாள், சிருஷ்டிப்பின் அடையாளமாக வைக்கப்பட்ட அந்த நாள், சிருஷ்டிகரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாள். இந்த நாளை நீங்கள் ஆச்சரியுங்கள் என்று அந்த சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கூறிய அந்த நாள். இப்போது இந்த நாட்களில் எப்படி ஆச்சரிக்கப்படுகின்றது? கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் நம்ம ஆயத்தமா இல்ல. கிறிஸ்துவனுடைய வருகை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றதோ அதை செய்வதற்கும் நாம் ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் நம்முடைய கரங்களில் ஓய்வு நாள் அல்ல. If there is one thing that will come to heaven with us is none other than the Sabbath observance. நம்மோடு நாம் பரலோகத்திற்கு போகும்போது இந்த உலகத்திலிருந்து எதுவுமே வராது. ஒன்றே ஒன்றுதான் நம்மோடு வரும். அது என்னவென்றால் பரிசுத்தமான அந்த ஓய்வு நாள் மாத்திரம்தான். Now the Christendom is very much blind about it. ஓய்வு நாளை குறித்த எந்த விதமான தாக்கமும் இல்லை, ஏக்கமும் இல்லை. அவருடைய வருகைக்கான காத்திருத்தலும் இல்லாமல் நாம் காணப்படுகின்றோம். இந்த எசக்காரின் புத்தகம் இதைத்தான் சொல்லுகிறது. 5 ஆகமங்களை அவர்கள் படித்து தங்களுடைய வேத ஞானத்தை வளர்த்து கொண்டு அவர்கள் காலத்தை கணித்து அந்த காலத்தை அதனோடு ஒப்பிட்டு தேவனுடைய சித்தம் என்னதென்று கண்டு அந்த சித்தத்தோடு அவைகளை ஒருங்கிணைத்து அதிலிருந்து எழக்கூடிய உத்தரவை பெற்று அதன்படி நடக்கும்படியாக இஸ்ரவேலர்களை அவர்கள் வழி நடத்தினார்கள். அதே போன்று பரலோகம் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கின்றது. இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் எவ்வளவு தூரத்திற்கு இதற்கு இசைந்தவர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவு தூரத்திற்கு நாம் இசைந்தவர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம்? ஓய்வு நாளை குறித்து வேதம் இவ்வளவு தூரத்திற்கு சொல்லுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாள் உலகத்தின் முடிவு நாள் சம்பவித்தாலும் கூட அது ஓய்வு நாளில் சம்பவித்து விடக்கூடாது என்று நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவு பரிசுத்தமானது அந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் ஒழிந்து போயிற்று, கற்பனை ஒழிந்து போயிற்று என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாளின் மகத்துவத்தை நீங்கள் வீண் செய்வீர்கள் என்றால் தேவனுடைய கோவாக்கினைக்குள்ளாக நாம் கடந்து போவர்களாக காணப்படுவோம். தேவன் நமக்கு எல்லா பரலோகத்தின் தரிசனங்களையும் கொடுத்திருக்கின்றார். வேதாகமத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நமக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். அவற்றை நம்முடைய மனங்களில் நாம் நினைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை
நாம் பற்றி கொண்டவர்களாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக கடந்து செல்ல தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் இந்த இசக்கற்ப புத்திரர்களுக்கு நீர் பாராட்டிய விசேஷமான ஞான வரங்களை நீர் எங்களுக்கும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறதான அந்த வருகை நாளிலே நாங்களும் எங்களால் தேவரீர் உம்முடைய பாதைக்கு அழைத்து வரப்பட்ட மக்களுமாக உம்முடைய ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே நீர் வரப்புகின்றீர் என்ற அந்த நாளை கணித்தவர்களாக, அதற்கு ஆயத்தமாக இருப்பவர்களாக எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள நீர்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தார், குடும்பமாக ஆசீர்வதித்தார். சீக்கிரமாக நீர் வரப்போகின்றீர். உடைய வருகை மிக சீக்கிரமாக சம்பவிக்கப் போவதனால் எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு நீர் தயவுள்ளவராக இருந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய மக்களின் மத்தியிலே காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.